வாட்ச்மேன் சவுக்கார்னி பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் காவலாளிகள் அவங்களே அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனை பற்றி பேசுறாங்க சார்னு சொன்னாரு. பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு நம்ம இந்த வம்புக்கு இருக்கிற ஆட்கள் கிடையாது. கண்டிப்பாவே சார் ஏதாவது சொல்லிடாதீங்க அப்படின்னாங்க. இது ஃபேமிலி பார்க்குற படம் தான். ஆனால் வாட்ச்மேன்னா ஒரு வாட்ச்மேன் மட்டும் கிடையாது. நாட்டை காவல் காக்கிறது யாரு? அப்பாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வாட்ச்மேன் அந்த வேலை பார்த்தா அந்த பிள்ளைகள் நல்ல வாட்ச்மேனா இருப்பாங்க. ஒரு ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை ஒழுங்கா வழி நடத்தணும், அவங்க ஒழுங்கான ஒரு வாட்ச்மேனா இருக்கணும். ஒரு அதிகாரிகள் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்கா அந்த வேலைக்காரங்களை கரெக்டா வாட்ச் பண்ணி வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன். இதை எல்லாரோட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நமது எல்கையில் நம்மளை எல்லாம் காப்பதற்காக, நம்ம மண்ணை காப்பதற்காக அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க ரியல் வாட்ச்மேன். ஒவ்வொரு காரணம் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க? பேங்க்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே போராடுறாங்க. ஆனால் நமது நாட்டுக்காக உழைக்கின்ற, நமது மண்ணுக்காக நம்மளை பாதுகாக்கின்ற அந்த ராணுவத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதுவரை எதற்காகவும் போராடவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்னை பொறுத்தமட்டி அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன். நாம் எல்லாம் அவங்கள நமக்கு நல்லா செய்வாங்கன்னுட்டு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள நம்ம தேர்வு பண்றோம், சர்வீஸ் பண்றாங்கன்னு அவங்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம், லட்சக்கணக்கான சம்பளம், அத்தனை வசதிகளை பண்ணி கொடுக்கிறோம். நீங்க எல்லாம் எங்க நாட்டு மக்களை, எங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாட்ச்மேனா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். யார் வாட்ச்மேனா இருக்கிறா? இன்னைக்கு வாட்ச்மேன் யாருமே கிடையாது. வாட்ச் மணி மேன் அவ்வளோ. ஒவ்வொருத்தரும் மணி எப்படி கலெக்ட் பண்ணலாம், எப்படி செலக்ட் பண்ணலாம், அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன ஒரு நாடு இது? நான் இதை கோபத்துக்காக சொல்லல சார், விஜய் சார் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த வாட்ச்மேன் பேசுறீங்க. வாட்ச்மேன் அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு, அருமையான டைட்டில். இன்னைக்கு நாட்டில எல்லாம் பரபரப்பா பேசப்படுற ஒரு டைட்டில். எல்லாருமே தாங்களே வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரியல் வாட்ச்மேன் நான் சொன்ன இல்லையா, ராணுவத்துல வேலை பார்க்கறாங்க, அவங்க ரியல் வாட்ச்மேன். இங்க இருக்கிற நல்ல படம் கொடுக்கிறார்ல நமது ஏஎல் விஜய் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன். என்ன பொறுத்தவரை ஜிவி பிரகாஷ் ஒரு ரியல் வாட்ச்மேன். எதுக்குன்னா, ஒரு ஒக்கி புயல் டைம்லும் சரி, கஜா புயல் டைம்லையும் சரி, தன்னுடைய ஓன் பணத்தை கொண்டு போட்டு அங்க உள்ள மக்களுக்காக அவர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் பாதுகாப்பாக நின்று அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும், சேஃப்டி பண்ணணுமோ அவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. தட் இஸ் a real வாட்ச்மேன். ஆகவே இந்த வாட்ச்மேன்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. நமது குழந்தைகளை பாதுகாக்கணும், நமது பெண்களை பாதுகாக்க, ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டம் என்னன்னா, நமது பெண்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக தான் அந்த வாட்ச்மேன்ங்கிற ஒரு நல்ல டைட்டில் கொடுத்திருக்காங்க. வாட்ச்மேன் இந்த சமீபத்தில் கூட பொள்ளாச்சி சம்பவம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பயமா இருக்குது. எல்லா அப்பாக்கள்கிட்ட பேசும்போது அவ்வளவு பயமா இருக்குது. அதுக்காக ப்ரொடியூசர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அதே அவர் பெர்மிஷன்ல இங்க சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 சிசிடிவி கேமரா, அதே பாலியல் பிரச்சனை நடந்த அந்த பையன் வீடு, அந்த பொண்ணுகள் வீடு, அங்கங்க எங்கெல்லாம் இருக்குதோ, திரும்ப இப்படி ஒரு பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுங்கிறக்காக, ரியல் வாட்ச்மேனா இருக்கிறக்காக சிசிடிவி கேமரா அங்க ஒரு 50 பிட் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு அது நடந்துரும் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு புதுசா மக்களுக்கு ஒரு நன்மையோட, மக்களுக்கு ஒரு சேவையோட, அதே சமயத்தில் ஒரு விளம்பரமாக இருக்கட்டும்ங்கிறக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு நமது அருண் சார் அவர்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல டீம். நிரோசா இருக்காங்க கேமரா, அருமையான கேமராமேன். அது இல்லாம அந்த நாயை வேலை பார்க்கறதுக்கு என்ன பாடுபட்டு போற தெரியல விஜய் சார், உண்மையில பார்க்கும் போதே தெரியுது. நிச்சயமாக அந்த சம்மருக்கு ஃபேமிலியோட கண்டிப்பா என்ஜாய் பண்ற எல்லாருக்கும் ஒரு த்ரில் இருக்குது. அவங்க எதுக்காக படம் ரசிக்கிறாங்கன்னு தெரியாது. குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். அது கண்டிப்பா அந்த படத்துல இருக்குங்கிறத படம் பார்த்தவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது நிச்சயமா ஒரு வெற்றி படமா இருக்கும். உங்களுடைய பிளஸிங்ல இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்திருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் ரசிக்கணும் போது ஒரு 2.5 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரிலாம் படம் எடுக்க முடியாது. கொஞ்சம் எவ்வளவு கிரிப்பா பண்ணுங்க சார்னு எல்லாரும் சொன்னதுக்கு எனக்கு அவர் அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா பண்ணியிருக்காரு. விஜய் சார் கேரியர்ல அவருடைய கிராப்ல இது ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் எடுக்கணும். ஜிவி பிரகாஷுக்கு அடுத்த ஒரு கட்டம் கண்டிப்பாக நாச்சியாருக்கு பிறகு வாட்ச்மேன், நிச்சயமா ஜெயில்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவருடைய வேற ஒரு கோணத்துக்கு அவர் போவாரு. நிச்சயமா அவர்லாம் ப்ரொடியூசருடைய கஷ்டம் தெரிஞ்சு பண்றேன். அவர்கிட்ட பழகி இருக்க ரொம்ப தங்கமான மனுஷன். ரொம்ப இப்படி ஒரு இளம் வயசுல அவருக்கு இவ்வளவு தாட்டு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்கு சார் நமக்கு, எதுக்கு சார் அரசியல், நம்ம ஏன் சார் பேசணும்? நம்ம ஜெனரேஷனுக்கு பண்ற தப்பு எதுவுமே சொல்லாம ஆல்ரெடி ஒரு பெரிய தப்பு. நம்ம நாடு சந்ததியினருக்கு செய்யற துரோகம் அது. எதுவாக இருந்தாலும் கேட்கணும், வெளிப்படையா கேட்கறதுல என்ன தவறு இருக்குது?
அதனால அந்த துணிச்சல் வந்து தம்பி அருமை தம்பி ஜிவி பிரகாஷுக்கு இருக்குது. அவர்களுக்கு எப்பவுமே வெற்றி எதுக்குன்னா நல்லா பண்றவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க. நிறைய வெற்றிகள் காத்துட்டு இருக்கு ஜிவி சார். கண்டிப்பாக வாட்ச்மேன் உங்களுடைய அக்கறையுடன், உங்களுடைய நலனுடன், உங்களுடைய ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.